ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி திருக்குரான் அல் இம்ரான், அதாவது 3வது அத்தியாயத்தில் 110வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். விசுவாசம் கொண்டோரே, மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தார்களிலெல்லாம் மிக்க மேன்மையான சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனெனில் நன்மையான காரியங்களை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையை விட்டும் நீங்கள் அவர்களை விலக்குகிறீர்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்கின்றீர்கள். மேலும் இவ்வாறே வேதத்தை உடையவர்களும் விசுவாசித்து நடந்தால் அது அவர்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். விசுவாசிப்போரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர். இன்னும் அவர்களில் அதிகமானவர் அல்லாஹ்வின் கட்டளையை மீறும் பாவிகள் ஆவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே அல்லாஹ்வை விசுவாசிக்கிறத பற்றி போட்டிருக்குது. ஸோ அல்லாஹ்ன்றது கடவுள் இல்லையா? ஸோ ஒவ்வொரு மதத்திலும் கடவுளுக்கு ஒவ்வொரு பேரை கொடுத்துட்றாங்க. பட் ஒரு கடவுள், ஏக இறைவன். ஸோ அவர் இந்த பூமிக்கு வருவார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வரலன்னா அவருக்கு எந்த மகிமையும் கிடையாது. ஸோ அவர் வரும்பொழுது நிறைய பிரிவினைகள், ஏன்னா மனிதர்கள் ஆளுக்கு ஒரு மதத்தை உருவாக்குனாங்க. அதுவும் கடவுள் பேராலே உருவாக்கிட்டாங்க. கடவுள் சொன்னார் சத்தியம் சத்தியம் சத்தியம்ன்ட்டு எல்லா மதத்திலும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியே போட்டிருப்பாங்க. ஸோ அவர்களை தான் வேதத்தை உடையோர் அப்படின்னு சொல்லப்படுறது. அது இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், புத்த மதம், ஜெயின மதம், சீக்கிய மதம், எல்லா மதமும் பொருந்தும். ஸோ அந்த ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அனைத்து மதங்களிலும் சிறந்தவர்களாக யாரை சொல்ல முடியும் அப்படின்னா, உங்களைத்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏன் உங்களை சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் தான் நன்மையான காரியங்களை ஏவுகிறீர்கள். பாருங்கள், உலகமெல்லாம் கற்பழிப்பு நடக்குது. இது எங்கே ஆரம்பிக்குது? காமத்தில் ஆரம்பிக்குது. அதனால் காமத்தை விடுங்கள். இல்லையா? ஒரு பொண்ணு கவர்ச்சிகரமாக ட்ரெஸ்ஸு போட்டாலே அவன் அந்த சமுதாயம் கெட்டு போயிடும், அதை பார்த்து அவனுக்கு காம உணர்வு வரும் அப்படின்னு எல்லா மதத்தினரும் எல்லா நாட்டிலையும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை முழு நிர்வாணமாக தன் மனைவியை பார்க்கிற ஒருவன் காம உணர்வு பட மாட்டான்? மற்ற பெண்களை அப்படி பார்க்க மாட்டான்? அதனால் காமத்தை விடுங்க. ஏன்னா இந்த காமத்தினால தான் கள்ளத்தொடர்பு, கற்பழிப்பு எல்லாமே இன்றைக்கி உலகமே சின்ன பின்னமாக ஆகி இருக்குது. ஸோ அதனால் காமத்தை விடுங்கள், காமம் மகா எதிரி அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அது கீதையிலும் இருக்குது. 18 அத்தியாயத்தில் 3 அத்தியாயங்களை காமம் மகா எதிரின்னு சொல்வதற்காகவே ஒதுக்கப்பட்டு இருக்கும். சண்டை போடுற இடத்துல எதுக்கு அதை சொல்லணும்? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க குரான், பைபிள், மகாபாரதம், கீதை இதெல்லாம் நிஜமாக நடந்தது அப்படின்ட்டு. எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. எல்லாம் யோசிச்சு பாருங்க, என்ன சண்டை நடக்கிற இடத்துல போய் எதுக்கு போய் காம மகாசத்ருன்னு சொன்னாங்க? ஆண்கள் தானே இருக்கிறாங்க இல்லையா? அடுத்தது மோசஸ் கதையில் வர அற்புதங்கள்லாம் பார்த்தா குழந்தை கூட சொல்லும் அது கண்டிப்பாக நடந்திருக்காதுன்ட்டு. ஸோ எல்லா மதத்துலையும் இப்படி தான் இருக்கும். ஸோ அது நடந்திருக்காதுன்றதே அந்த மாதிரி சொல்லப்பட்டதே. அப்போ இதற்குள்ளே வேற ஏதோ ஒன்று இருக்குது. அதை யாரோ விளக்குவாங்க. யார் விளக்குவா? ஸோ கடவுள் ஞானத்தை கொடுக்க இறுதியில் வரார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் வருகிறார். அது வரைக்கும் கடவுள் இருக்கிற இடம் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதைத்தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. இங்கே தான் கடவுள் இருக்கார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லாஹ்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. இவர் ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறப்பது இல்லை. ஸோ அதனால தான் அவரை பார்க்க முடியறது இல்லை. அதுதான் அவர் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிறக்கிறது இல்லை அப்படின்ட்டு. அதுக்காக அவர் வருவதே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வர்றதே இல்லைன்னா அவருக்கு எதுக்கு மகிமை? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு இருக்காது. இயேசுக்கும், நபிக்கும், புத்தருக்கும், அந்தந்த மதத்தை உருவாக்கினவங்களுக்கே வந்துடும். ஆனால் எல்லாரும் கடவுளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுளை பற்றி தெரியாது. ஸோ அப்போ கடவுளே வந்தால்தான் அவரை பற்றி சொல்ல முடியும் கரெக்டான உண்மையை. மனிதர்கள் அது வரைக்கும் ஒரு அனுமானத்தில், ஒரு பாவனையில் என்ன வேணாலும் பண்ணலாம்.
ஸோ ரொம்ப எல்லா பக்தி முறைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். சமண மதத்திலும் பார்த்திங்கன்னா தலைமுடிய பெண்கள் வந்து கையாலே பிச்சு பிச்சு மொட்டையாகணும். சின்ன சின்ன பெண்கள் சன்னியாசம் மேற்கொள்வாங்க. ஸோ மற்ற மதத்தினர் எந்தெந்த மதத்தினர் பார்க்குறீங்களோ உங்களுக்கே தெரியும் உங்கள் மதங்களில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குதுன்ட்டு. எல்லாமே அது ஒரு செல்ஃப் டார்ச்சரிங் தான் இல்லையா? கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்ட்டு மலை மேலே செருப்பு இல்லாமல் போகிறாங்களே, எவ்வளோ பெரிய டார்ச்சர். எச்சில் கூட விழுங்காமல் உட்காந்துட்டு நோன்பு இருக்கிறாங்களே, எவ்வளோ பெரிய டார்ச்சர். ஸோ தனக்குத்தானே அப்படி துக்கம் கொடுத்துக்கிட்டால் பாவம் அழியும், கடவுளை பார்க்கலாம், கடவுளை அடையலாம் அப்படின்னு மனிதர்களாக உருவாக்குறாங்க வழி. அதனால் கடவுள் வரும்போது அந்த மனித வழியில் இருக்கக்கூடிய பற்றுனால கடவுளை பிடிக்க மறந்துடுறாங்க. ஸோ அதனால தான் வேதத்தை உடையோர்கள் நிராகரிப்பாளர்கள்னு அவங்கள தான் ஜென்ரலாக சொன்னாலும் அதிலும் ஒருவர் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் வந்து கடவுள் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? சொர்க்கமாகத்தான் இந்த பூமியை படைத்தேன், அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரமே இல்லாமல் தான் நான் படைத்தேன். அதனால தான் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு இயேசு கூட சொல்லியிருப்பார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு காட்சியாக அவங்களுக்கு கிடைக்கும், மதஸ்தாபகர்களுக்கெல்லாம் காட்சியாக கிடைக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும்ட்டு. அப்போ அவங்க மதம் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாங்கன்னா குழந்தை நிர்வாணமாக இருக்கும். அப்போ பெரியவர்களும் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு காட்டும்போது நிர்வாணமாக காட்டினோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக இருந்தார்கள் அப்படின்னு எழுதி விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் உண்மைப்பில் இருக்குதுன்னு நாமளும் நம்பிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ இப்போ கடவுள் சொல்லும்பொழுது புரிஞ்சுக்குவாங்க, ஓ சொர்க்கமாக இருந்தது, அங்கே எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் இருந்தாங்க, அதுவும் விலை முதல் தரமான ஆடைகளாக இருக்கும், நகைகள் முதல் தரமானதாக இருக்கும், உலகமே முதல் தரமானதாக இருக்கும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க, கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருடுறதுனா என்னன்னே தெரியாது, அவ்வளோ குழந்தைகள் மாதிரி உள்ளம் கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே ராஜாராணி, பிரஜைகள், வேலைக்காரர்கள் எல்லாமே இருக்கும், வரிசைக்கிரமம் இருக்கும். அது எப்படி வருது அப்படின்னா, இந்த சொர்க்கத்தில் இருப்பவர்கள் மறுஜன்மம் எடுத்தெடுத்து இதே பூமி அடுத்த 2500 வருடம் நரகமாகுது. இது 5000 வருட காலச்சக்கரம். நரகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கறதுனால அவங்களுக்கு ஆத்மாவில் கவனம் இருக்கும் இயல்பாகவே. ஏன்னா அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். அதுதான் தூய்மையின் சக்தின்றது. குழந்தைகள் ஒரு பெண் எப்படி இருந்தாலும் உடம்பையாக பார்க்குது. நம்ம சின்ன வயசில் அப்படியே இருந்தோம். வளர வளர ஆத்மாவும் சக்தி இழக்குது, உலகமும் கெடுக்குது. அங்கே உலகத்தை கெடுக்கக்கூடிய சாத்தான் இருக்க மாட்டான். சாத்தான்றதே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், குறிப்பாக உடல்ன்ற உணர்வு, இது அங்கே இருக்காது. இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான், அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற உணர்வு இயல்பாகவே அங்கே இருக்கிற எல்லோருக்கும் இருக்கும். அதாவது ஆத்மா ஃபுல் சார்ஜில் இருக்குது. செல்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் குறையிற மாதிரி ஆத்மாவுடைய சார்ஜும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2500 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு குறையும்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் போயிடும், புத்தி வெளியில் தடுமாற ஆரம்பிக்கும். ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். சச்சிதானந்த ஸ்வரூபம்னு இந்து மதத்தில் சொல்கிறாங்களே, அப்படி தான் இருக்கும். ஆனால் எப்போ ஆத்மான்றதை மறந்து வெளி உலகத்தில் புத்தி மயங்கி மீண்டும் ஆத்மாவுக்கு கவனம் வரலையோ, அப்போ ஆத்மா மறந்துச்சு, உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புலனின்பத்தின் மூலமாக தான் ஆனந்தத்தை அடையணும். ஸோ அப்போ தான் வெளி உலக விஷயத்தில் பார்த்து மயங்கிறது, கேட்டு மயங்கிறது, தொட்டு மயங்கிறது, இந்த மாதிரி. ஸோ அதில் அந்த மயக்கத்தின் உச்சம் தான் காமம். அதனால தான் மகாசத்ருன்றது. பல யுத்தங்கள் காமத்திற்காக தான் நடந்திருக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதனால் இப்போ இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களை ஆத்மான்னு மறுபடியும் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை இறைவனை அப்பான்னு அன்பாக நினையுங்கள். எப்படி அவர் அப்பா? உடம்புக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு. விவேகானந்தர் சொல்கிறார், மனுஷன் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறான்னா உடலை மீறி அவனால் எதையும் யோசிக்க முடியல. ஆத்மாவுக்கு அப்பான்னா அவர் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. இதை பாருங்கள், எழுதி இருக்குது எங்களுடைய புக்கில். கடவுளை எழுதினார் இல்லையா? ஸோ இங்கே சொல்கிறது வந்து, ஓகே அவர் யாருக்கும் பிறக்கலை, அப்போ அவருக்கு உடம்பு கிடையாது. பிறந்தால் தானே உடம்பு இருக்கும், உடம்பு இருந்தால் தானே இன்னொருத்தரை பெற்றுக்க முடியும்.
அது உடம்புக்கு. ஆனால் கடவுள் ஆத்மாவின் தந்தை, ஆத்மா கிட்ட ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறார். உடம்பு தான் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்லாம். அதே ஆத்மா இன்னும் கிறிஸ்தவ உடம்புக்கு போயிடுச்சுன்னா நேற்று வரைக்கும் அல்லாஹ் சொன்னது இங்கே ஏசப்பா சொல்லிகிட்டு இருக்கும். அடுத்தது இந்து குடும்பத்துக்கு போயிடுச்சு அடுத்த ஜென்மத்தில்னா கோவிந்தா சொல்லிகிட்டு இருக்கும். உடனே அடுத்தது மறுபடியும் கிறிஸ்தவ குடும்பத்துக்கு போச்சுன்னா அப்போடா மறுஜன்மெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும். இதுதான் உடம்புடைய மதங்கள்னு சொல்கிறது. இங்கே உடம்புன்றதே மறந்தது. உடலின் அனைத்து தர்மங்களையும் சந்நியாசம் செய்து என் ஒருவனை நினைவு செய்யணும் கீதையில் இருக்கும். ஆனால் அதில் என்ன தப்பு அப்படின்னா, கிருஷ்ணர் சொன்னார்னு போட்டாங்க. நானே உடம்புன்றதை மறந்துட்டு உலகத்திலே ரொம்ப அழகான ஆண்மகன் கிருஷ்ணன், அவரை நினைச்சா அப்புறம் எப்படி உடல் உணர்வு போகும்? சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணன். மகாபாரதத்தில் போட்ட மாதிரி பெண்ணுடைய சேலையை திருடுறது, சண்டை போடுறது எதுவுமே நடக்கலை. அதான் நம்ம சொல்லிட்டோம், மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. அது ஒரு கதை வடிவில் இருக்குது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயத்தை ஸ்தூலமாக நம்ம மனதுக்குள் நடக்கிறத வெளியில் மனிதர்களுக்கு இடையில் சண்டை நடக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இறைவன் ஒரு வயோதிகர் உடல் வந்து பேசுகிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவரை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்படுது. முதல் மனிதன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனிதர்கள் கிடையாதா? இருக்கிறாங்க. கடவுள் வந்து மாத்திர முதல் மனிதன், புது உலகத்திற்காக தயார்படுத்தப்படுற முதல் மனிதன். களிமண் மாதிரி அவனுடைய புத்தி இருக்குது. அதை தெய்வீகமாக தன் ஞானத்தை கொடுத்து மாற்றுறத அங்கே எப்படி காட்டிட்டாங்க? களிமண்ணில் இருந்து பூன்னு ஊதினோடனே ஆதாம் வந்துட்டார். எது நம்புகிற மாதிரி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 மாதம் காமம் சார்ந்த எதையுமே பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ ஈடுபடாமலோ இருந்துனுங்க, தானாக இது புரியும். ஏன்னா இறைவனுடைய ஞானம் சிங்கத்தின் பால் தங்கத்தட்டில் தான் தங்கும்னுவாங்க. அந்த மாதிரி இறைவனுடைய ஞானம் தூய்மையான புத்தியில் தான் தங்கும். தூய்மை இழக்க வைக்கிறது, கரிமீன் எல்லாம் வீண் விஷயம் எல்லாமே இழக்க வைத்தாலும் ரொம்ப மோசமாக குப்பையாக்குறது இந்த காமம். அந்த மயக்கத்தில் ஆத்மாவுடைய சக்தியை போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஞானம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆத்மான்னு வந்து இறைவனை நினைக்க இறைவன் எப்படி எப்பவும் தூய்மையாக இருக்கிறாரோ அந்த சக்தி நமக்குள்ளே நிரம்பி நாமளும் அதே மாதிரி தூய்மையாக ஆரம்பிப்போம். கூடவே இறைவனுடைய ஞானத்தையும் கேட்கணும். அது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக பெறுகிறது. முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளே பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அதை கேட்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ என்ன சொல்கிறோம்? ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. உடல் அப்படின்ற உணர்வையே மறந்துடுங்க இல்லையா? அந்த உடலுக்காக வாழறத முதல்ல நிறுத்துங்க. ஆத்மாவுக்காக வாழ கற்றுக்கோங்க. உடல் மூலமாக தான் காரியம் செய்வோம். உடம்புக்கு சாப்பாடு தேவை. ஆனால் நாக்குக்கு ருசியான சாப்பாடு தான் வேணுன்றது தான் சாத்தானுடைய வேலை. ஸோ அதில் ருசியின் உச்சம் என்னது? ஒன்று காமம், இன்னொன்று சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிமீன். ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு இறைவன் நினைவிலிருந்து ஒருவரை ஒருவர் சகோதரனாக பாருங்கள். முஸ்லீம்கள் பாய்னு கூப்பிட்றாங்க இல்லையா? ஸோ பாய்னா சகோதரன். ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் பாய் தான், சகோதரர்கள் தான். ஏன்னா உடம்பு தான் ஆண் பெண், ஆத்மா ஆண் தான், கடவுளுடைய வாரிசு தான். கடவுளுடைய சொத்தாகிய சொர்க்கத்தை அடைவதற்கு உரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. இங்கே பெண்ணாக இருக்கிறவங்க அங்கே ஆணாகவும் மாறி பிறப்பாங்க. மாறி தான் பிறப்போம், ஆணாக பெண்ணாக. பட் இந்து மதத்தில் சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகி குரங்காகி இப்படியெல்லாம் கிடையாது. மனிதாத்மா மனிதனாகத்தான் பிறக்கும். நம்மளுடைய கனவுலெல்லாம் வருமே, முன்ன பின்ன தெரியாதவர்கள்லாம் வருவாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்கன்னு உங்களுக்கு கனவுல ஞாபகம் இருக்கும். அது உங்களுக்கு உணர்த்தலையா மறுஜன்மம் இருக்குதுன்ட்டு? ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரியும். சரி, ஏன் மிக்க மேன்மையானவர்கள் இது வரைக்கும் வந்த மனிதர்களிலே அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்குது நன்மையான காரியங்களை இல்லையா? காமம், கோபம், இந்த மாதிரி தீமையை விட்டு விலகுங்கள். எல்லோரையும் ஆத்ம சகோதரன் பார்த்தீங்கன்னா அங்கே இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பணக்காரன், ஏழை, ஆண், பெண், அழகானவங்க, அசிங்கமானவங்க எதுவுமே தெரியாது. ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை.
உண்மையிலே சமமாக பார்க்குறது இது மட்டும்தான். உடலை பார்த்தா எப்படி நீங்கள் சமமாக பார்க்க முடியும்? ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் வரும். பணக்கார ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான், ஏழை போட்டிருப்பான். அவங்க பேசுகிற விதத்தில் வித்தியாசம் இருக்கும், மொழியில் வித்தியாசம் இருக்கும், உடம்பு கலரில் வித்தியாசம் இருக்கும். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எப்படி சமமாக பார்க்க முடியும்? ஆத்மா கடவுள் சொல்கிறாரு, எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி கடவுளும் அப்படித்தான் இருக்கிறார். ஒன்று குணத்தில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் முதல்ல ஜென்மம் எடுக்கும்போது இந்த ஞானத்தை கேட்டு வரவங்க ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்க பயங்கர தூய்மையாக இருப்பாங்க. காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம்னா என்னென்ன தெரியாதவர்கள். அது கடவுளுடைய ஞானத்தை நேரடியாக கேட்க பாக்கியம் பெற்றவர்கள். மற்றவர்கள் இந்த ஞானத்தை நிராகரித்து அவங்க மதத்தில் இல்லை, எங்களுக்கு இது நல்லா இருக்குது, காமம் ஓகே, கரிமீன் ஓகே, நீங்கள் என்ன எல்லாத்தையும் விட சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ நம்மளால் முடியாதுப்பா அப்படின்ட்டு போகிறவங்க அவங்கவுங்க மதத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவர்களுக்கும் கூட அந்த மதத்தின் முதல் பாதி, கிறிஸ்தவ மதம் 2000 வருஷம் சராசரியாக அப்படின்னா 1000 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கத்தோடு கம்பேர் பண்ண முடியாது. பட் அந்த ஆத்மா வாழ்ந்த வாழ்க்கையில் சொர்க்கம்னு அதை சொல்லலாம். அதேமாதிரி ஒவ்வொரு மதத்துடைய ஆயுளுக்கு ஏற்று அதில் பாதியை நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ கிறிஸ்தவ ஆத்மா எல்லாமே ஆரம்பத்திலே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், அது வரைக்கும் மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு சில ஆத்மா கடைசியில் ஒரு 200 வருடம் முன்பு கூட வரும். அப்போ அதோடைய ஆயிலே 200 வருடம்னா 100 வருடம் அதுக்கு சொர்க்கம் மாதிரி சுகமாக நல்லா பணக்கார வீட்டில் இருக்கும். அடுத்த 100 வருடம் தான் அது பாவம் செஞ்சு துக்கம் ரொம்ப கொடூரமாக போயிடும். அதோடைய வாழ்க்கையே வெறும் 200 வருடம் தான். அது ஒரு ஈசல் வாழ்க்கைக்கு சமம்ன்றார். 2500 வருடம் சுகமே சுகம், துக்கமே கிடையாது. குழந்தை பிறக்கும்போது சிரிச்சுக்கிட்டே பிறக்கும், தாய்க்கும் பிரசவ வலியே இருக்காது. இது பைபிள்லே இருக்குது. எப்போ இறைவனுடைய வழிக்கு மீறுறாங்களோ அந்த கனியை சாப்பிட்றது கிடையாது. அது ஒரு சூக்ஷ்மமாக சொல்லப்பட்ட விஷயம் இல்லையா. ஸோ இந்த காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் இதிலிருந்து புத்தி விலகி இருக்குது பாருங்கள். அந்த விலகி இருக்கிறது தான் இறைவன் கொடுக்குற ஞானம். கடவுள் சொர்க்கத்துக்கெலாம் வர்றதில்லை. இப்போ தயார்படுத்திட்டு அவர் போயிடுவார், நாம தான் சொர்க்கத்தை அனுபவிப்போம். அவர் அனுபவிச்சுட்டு நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் லௌகீக தந்தை கிடையாது. புத்தம் புதிய சொர்க்கத்தை அப்படியே உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறார். அதனால தான் அன்பே சிவம், காட் இஸ் லவ் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு வரணும்னா இந்த தீமையை விட்டுடுங்க, இறைவன் நினைவில் இருங்க. கடவுள் மட்டுமே அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லா உறவையும் அவரை மட்டுமே வைங்க. எல்லாரும் மீது உள்ள பற்றை நீக்குங்க. ஏன்னா அந்த பற்றுனால உந்தப்பட்டு தான் நீங்கள் எல்லா பாவமும் செய்வீங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, கிண்டி ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய தாய்க்கு தவறான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதோன்ற ஒரு டவுட்டில் அந்த டாக்டரை கொண்டுட்டாங்க. ஸோ அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது இல்லையா. ஏன்னா இன்னொரு டாக்டர் சொன்னாருன்னா அவர் எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம், அல்லது தன்னுடைய ஆஸ்பத்திரி பெருசுன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட பேஷண்ட்டையும் நாங்கள் பழைக்க வச்சுட்டோம், அப்படி பல காரணங்கள். இன்றைக்கி பிஸ்னஸ்க்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்கள் பற்று அங்கே கண்ணை மறைக்குது இல்லை. எவன்டா எங்கள் ஜாதிக்காரன் நம்ம கை வச்சது, யாரா எங்கள் மதத்துக்காரனை கை வச்சது. ஒன்று அவங்களோட சேர்ந்து சண்டை போடுவான், இல்லைனா அங்கே எவனோ துடிப்பான், இங்கே அழுதுட்டு இருப்பான். ஒருத்தன் பாவம் செஞ்சான்னா அவன் தண்டனை அனுபவிச்சா ஓகே, நீ எதுக்கு கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கிற? காரணம் அந்த பற்று. ஸோ அந்த பற்று இல்லைன்னா அந்த சகோதரரை அவங்க அம்மாவுக்காக போய் கொலை பண்ணியிருப்பாரா? இப்போ நஷ்டம் யாருக்கு? இல்லை, அந்த டாக்டர் இறந்தே போனால் கூட அவங்களுக்கு பென்ஷன் வரும். ஆனால் இவர் எவ்வளோ நாள் ஜெயிலில் இருப்பாங்க தெரியாது. இந்த வழியிலேயே அவங்க அம்மாவுடைய ஆயுள் ரொம்ப கம்மியாக ஆகும். ஸோ ஒன்றும் ஆகக்கூடாது, பட் சொல்கிறேன். அப்போ நஷ்டம் இவங்களுக்கு தானே அதிகம். இப்போ ஆத்திரம் கண்ணை மறைக்குது இல்லை, அதுக்கு காரணம் பற்று. ஆத்திரத்துக்கு பின்னாடி பற்று இருக்குது. நமக்கு அது பற்று நல்லதுன்னு நினச்சிக்கிறோம். மொழி பற்று, இனப்பற்று, எந்த பற்றும் தேவையில்லை இறைவனை தவிர. அதை தான் திரும்ப திரும்ப பைபிள் குரானில் இப்ராஹிமுடைய குழந்தைய கேட்கும்போது கொடுக்குறாரு. மனைவியை வெளில துரத்துனா துரத்துறாரு. கடவுள் அப்படி சொல்ல மாட்டார், பற்றை கட் பண்ணுன்னு அர்த்தம். இதான் ராமாயணம். ராமாயணத்தில் மனைவியை துரத்தி விடுறாரு. என்னடா கடவுள் போய் அப்படி துரத்துவாரா? அவரை கடவுள்னு யார் சொன்னா? அது நடந்ததுன்னு முதல்ல யார் சொன்னா? எதுவுமே நடந்தது கிடையாது. அதே கதை தான் இங்கே வரும் இப்ராஹிம். அப்போ கூட மக்களுக்கு புரியல இது நடக்கலைன்ட்டு. ஒரே கதை எப்படா எல்லா மதத்துலேயும் வரும்னு யோசிக்க மாட்டுறாங்க பாருங்கள். பேர் மட்டும்தான் மாறி இருக்கும். பார்த்திங்கன்னா மெசேஜ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி. அங்கேயும் மனைவியை துரத்துவார், காரணம் வேற இருக்கும். இங்கே கடவுள் சொல்லியிருப்பார், அங்கே மனிதர்கள் சொன்னாங்கன்னு துரத்துறார்.
அடுத்தது குழந்தை வருது, அந்த குழந்தையும் ஏற்க மாட்டேன்ட்டு அவரையுமே துரத்துறார். இப்போ உங்கள் அம்மா வந்து சொல்லு, சாட்சி சொல்லு, அப்போ தான் அப்படிங்கிறார். சகோதரனையும் துரத்துறார். அங்கே ஒரே கதையாக வருது. அதனால் ஈஸியாக மக்களுக்கு புரியுது. பட் இதில் நிறைய கதை வர்றதுனால மக்களுக்கு புரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கதை சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அந்த தோரா யூதர்கள் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பைபிள் பழைய ஏற்பாடுன்னு கூட சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்திலும் வெவ்வேறு கதை இருக்கும். அதில் வேறு கதை பார்த்திங்கன்னா எல்லா கதையும் ஒரே கதையை ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 12B படத்து கதை மாதிரி, பஸ்ஸில் ஏறினா என்ன ஆகிருக்கும், ஏறலைன்னா என்ன ஆகிருக்கும், இந்த மாதிரி. இப்போ முதல்ல அந்த ஃபிரோன் ராஜா வந்து மோசஸ்க்கு அனுமதி கொடுக்க மாட்டான் இல்லையா, அடிமைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒருவேளை அனுமதி கொடுத்தா அது பின்னாடி ஒரு கதை வரும். அனுமதி கொடுக்குறான் நெஹேமியா அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும். குரானில் என்ன பேருன்னு தெரியல, படிக்க நம்ம அதை படிச்சுட்டு இதை படிக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சலாம் இது அந்த கதையிலேருந்து வருது அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு என்னென்ன பிரச்சனை வருது இல்லை, அவர் கொடுத்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, சாமியே அனுமதி கொடுத்தாலும் சாமியார் விட மாட்டாருன்ற மாதிரி மெயின் ராஜா கொடுத்துடுவார். ஆனால் இந்த சிற்றரசர்கள் இருக்காங்க பாங்க, ராஜாவுக்கு பிட்டு மேலே பிட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் நமக்கு எதிராக வரப்போகிறான் இந்த மாதிரி. இது ஆக்சுவலாக நெஹிமியாவுக்கு முன்னாடி எஸ்ராவுக்கு நடக்கும். நெஹிமியாவுக்கு வந்து டைரெக்டாகவே அது பாருங்கள், ஒரே கதை தான். அங்கே வந்து ராஜாவை தூண்டி விடுவாங்க. ராஜாவுக்கும் ஃபஸ்ட்டு பயம் வரும். அதுக்கப்புறம் இவங்க போய் சொல்லுவாங்க, இல்லைங்க நிரூபணம் இருக்குது, அந்த ராஜா தான் எங்களை வந்து போக சொன்னார், அவரே இந்த கோயிலை கட்ட சொன்னார், நீங்கள் வேணால் பாருங்கன்னு. அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க பாதுகாப்பில் கட்டப்படும். இது எஸ்ரா புஸ்தகம். அடுத்தது நெஹிமியா புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா, ராஜா போக சொல்லுவார், அனுமதி கொடுத்துருவார். ஆனால் சிற்றரசர்கள் இவங்களா தடை விதித்து இவனை எப்படியாவது கொலை பண்ணணும் இப்படி எப்படின்னுவான். இது எல்லாம் உண்மையில் என்ன தெரியுமா, கோயில் கட்டுற விஷயமே கிடையாது. அங்கே இப்போ அடிச்சிக்கிறாங்க இல்லையா கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், யூதர்கள் ஒரே இடத்துக்காக. அதே மாதிரி பைபிளில் வந்து மீண்டும் என் அப்பா இடிந்த வீட்டை எழுப்புவார். இது எல்லாமே சொர்க்கத்தை குறிக்கிற விஷயம். அதுதான் இன்றைக்கி அழிஞ்சி நரகமாக மாறி இருக்குது. அதை மீண்டும் சொர்க்கமாக எழுப்புகிற வேலையைத்தான் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் செஞ்சிட்ருக்கிறார். 3 நாளில் எழுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா, அவ்வளோ சீக்கிரமாக கடவுளுடைய வேலை இல்லை. 5000 வருடம் ஆகுது அது அழிஞ்சு நரகமாகிறதுக்கு. ஆனால் 100 வருடத்தில் மாற்றுறாருன்ற போது ஒரு வினாடி பொழுது மாதிரி தானே. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி சொல்கிற விஷயம். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஏதோ சர்ச்சை பற்றி பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லிட்டாங்க, அவர் இயேசுவை தான் அப்படி சொன்னாங்க. இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் இல்லையா, அதை தான் சொல்லிட்டாங்க. இயேசு உயிர் தெழுந்தால் உங்களுக்கு என்ன, உயிர் தெழலைன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன நன்மை, அதுதான் முக்கியம். நம்ம தானே படிக்கிறோம் அதை. அப்போ நமக்கு தானே ஏதோ ஒரு நன்மை இருக்கும். அப்போ நம்ம தானே அதில் இன்வால்வ் ஆகிருப்போம். அது புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. எங்கேயோ நடந்துச்சின்னு நினைக்கிறதுல மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ராமர் அவர் பொண்டாட்டி இட்டு வந்தால் உங்களுக்கு என்ன, இட்டுட்டு வரலன்னா உங்களுக்கு என்ன. அந்த பொண்டாட்டியே நீங்கள் தான், ஆத்மா தான் சீதைகள். இறைவன் அல்லாஹ் தான் அங்கே ராமராக வந்து இந்த ஞானத்தை கொடுத்து சைத்தான்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவனை தான் சைத்தான்னு சொல்கிறது. அவனை மந்திரம் சொல்லிலாம் ஓட்ட முடியாது, துவா சொல்லிலாம் ஓட்ட முடியாது. வைராக்கியம், இறைவனுடைய நினைவு, இறைவனுடைய ஞானம், இது 3 மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. எதுக்கு? இதே பூமி சொர்க்கமாக இருந்தது, அதை வந்து சாத்தான் தான் என்னக்கிட்ட இருந்து ஏமாற்றி இருக்கிறான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை கொடுத்து. இப்போ அவனை அழித்து மீண்டும் நான் சொர்க்கத்தை அடைகிறேன். இவ்வளவு தெளிவாக ஞானம் இருக்கும்போது தான் உங்களால் காமத்தை வெல்ல முடியும். இல்லாட்டினா எப்படி வெல்ல போகிறீங்க? வாய்ப்பே கிடையாது. சபரிமலைக்கு மாலை போடுறாங்களே 40 நாள் விரதம், இப்போலாம் 40 நாள் கூட போடுறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ நாள் பிரம்மச்சரிய விரதம் இருக்க முடியல இல்லையா. போயிட்டு வந்த உடனே தண்ணி அடிக்கிறது அது ஒரு கூட்டம். அடுத்தது அந்த காமம். அதே மாதிரி முஸ்லீம்கள் மெக்காவுக்கு போகும்போது அங்கே காமத்தில் ஈடுபடக்கூடாது. ஸோ அங்கே மட்டும்தான் காமம் கிடையாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. மற்ற எந்த இடத்துலையுமே காமத்தை பற்றி தடுத்ததாக குரானில் சொல்லப்படலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் படித்ததில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. மேபி மறைவாக சொல்லப்பட்டிருக்கோம், அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஸோ அப்போ அந்த 7 நாள் கூட உங்களுக்கு கஷ்டம்தான். ஏன்னா அது தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ண ஒரு கொஞ்சம் அது வருடங்கள் ஆகும். காமத்தை வெல்றது சாதாரண விஷயம் கிடையாது.
ஸோ அதனால தான் மனைவி ப்ரெக்னெண்ட்டாகி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இங்கே கள்ளத்தொடர்பு ஸ்டார்ட் ஆகிடுது. அது அந்த காலத்தில், இப்போ இருக்கும்போதே கள்ளத்தொடர்பு. ஸோ இப்படியே உலகம் போனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பைபிளில் போட்டிருக்கோம், லோத்துடைய மகள் லோத்தோடவே காமத்தில் ஈடுபடுவாங்க. அங்கே வேறு எந்த பையனும் கிடையாது, நமக்கு ஒரு வாரிசு வேணும். என்னடா இது, இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குன்னா, இப்போ ஈரானில் நடக்குது. ஈரானில் சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அரசாங்கம், அப்பா மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் வளர்ப்பு மகள். இப்போ வளர்ப்பு மகளாக இருக்குது, அடுத்தது சொந்த மகளாக மாறிடும் இல்லையா? அரசாங்கம் கொடுக்குற பர்மிஷன் வளர்ப்பு மகள், அப்புறம் இந்த மகளை என்ன, அந்த மகளாக இருந்தால் என்ன அப்படின்னு போயிடும். ஏன் அப்படின்னா அங்கே நிறைய சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, ஆண்கள் எல்லாம் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும், அதுக்காக அரசாங்கம் இப்படி ஊக்குவிக்குது. ஸோ ஆண்களே இல்லாத ஒரு நிலையும் ஆகலாம் இந்த மாதிரி சண்டையினால். சரி, இதில் காமம் வேறு பயங்கரமாக ஆகுதா? அப்போ என்ன ஆகும்? ஆண்களே இல்லைன்னா தானாக ஓரின சேர்க்கை வந்துடும். ஏன்னா அங்கே அந்த காமம் ஒன்ஸ் உள்ளே வந்துடுச்சுன்னா அந்த போதை அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது, பல வருடங்கள் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம எல்லோருக்கும் செய்தியாக கொடுக்குறோம். இது இறை செய்தி, இதை சொல்கிறவங்க தான் தூதர்கள், அதுதான் நாம் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவனேன், அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. கடவுள் ஒருத்தராக தான் இருப்பானே, யாருக்குமே தெரியாது, தானாகவே தெரியும். ஏன் போய் எல்லா சாமியும் கும்பிட்றாங்கன்னா, ஏதோ ஒரு கடவுள் நமக்கு புரியலன்ட்டு கும்பிட்றாங்க. இயேசுவை வணங்குறவங்க கூட கடவுளாக இருப்பாரோன்னு நினச்சி தான் வணங்குறாங்க, ஒருத்தர் நினச்சி தான் வணங்குறாங்க. ஸோ அது செய்தி கிடையாது. அவர் என்ன கொடுத்தார், என்ன செய்தி கொடுத்தார்? ஒருத்தர் தான் கடவுள். அதாவது ஒரு ராஜா இருக்கார், ஒரு சோழ நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி அனுப்புகிறார்? ராஜராஜ சோழன் வச்சுக்கலாம், ராஜராஜ சோழன் ஒருவரே அப்படின்னு செய்தி அனுப்புகிறாரா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாம் நீங்கள், இதுவா செய்தி? சரி, அப்போ நாம் இங்கே சொல்கிறோம், நாம் சொல்கிறோன்னா நான் கடவுள் சொல்கிறதா அப்படியே சொல்கிற ஒரு தூதுவர், ஒரு போஸ்ட்மேன், அவ்வளோதான். கடவுள் சொல்கிறாரு, காமம் இல்லாத உலகம் இருந்தது, அதனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இயேசு மட்டும்தான் பரிசுத்தமாக பிறந்ததாக நம்பப்படுது. சொர்க்கத்தில் எல்லாமே நிஜமாகவே காமம் இல்லாமல் தான் பிறப்பாங்க சொல்கிறது கடவுள். ஏன் இயேசு நம்பப்படுதுன்னு சொல்கிறோன்னா, அது எழுதுனது மனிதர்கள், ஆனால் இங்கே கடவுள் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ அந்த தூய்மைக்கேற்ற மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்கள் தான் நன்மை செய்ய மக்களை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு விலக்குறீங்க. அதனால தான் உலக சமுதாயத்தாரிலே மிக உயர்ந்தவர்கள் நீங்கள் தான், சொர்க்கத்தின் தேவதைகளை விட. ஏன்னா இதன் மூலமாக நீங்கள் தேவதை ஆகிறீங்க. அங்கே காமம் கோபம்னா என்னன்னே யாருக்கும் தெரியாது, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் காமத்திலே மூழ்கி இருக்கிற இந்த சமுதாயத்தில், காமத்தில் மூழ்கி கிடந்த நாம் இறைவனை நினைவு செய்து செய்து அதிலிருந்து நாமும் ஏந்திரிக்கிறது இல்லாமல் நம்ம சகோதரர்களையும் எழுப்புறோம் பாருங்க. அதனால தான் நம்ம உயர்ந்தவர்கள். அதை தான் இறுதியில் கல்லறையிலேருந்து எழுப்புவேன்னு சொல்கிறது. ஏன்னா பணம் மாதிரி கிடக்கிறாங்க இல்லையா? பணம்னா என்ன? உயிரில்லாத உடல், ஜடம் இல்லையா? அந்த ஆத்மாவை பற்றிய கவனமே கிடையாது. அந்த உடலுக்கு இன்பத்தை எப்படி கொடுக்கலாம்? காமம், கரிமீன், இதிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க. அது நீ கிடையாது. நீ ஆத்மா. எந்த அளவுக்கு உடலுணர்வில் மூழ்கிறியோ அந்த அளவுக்கு ஆத்மா சக்தி இழந்துக்கிட்டு இருக்குது. அது ஆத்மாவுக்கு நல்லதில்லை. ஆத்மா அழிவற்றது. அடுத்தடுத்த ஜென்மத்தில் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஆனால் கடவுள் சொல்கிறதே உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான். அப்புறம் எங்கே அடுத்த ஜென்மம்? இதோட விட்டிங்கன்னா ஒன்று சொர்க்கம் இல்லை நரகம். அதனால தான் கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் மறுஜென்மம் கிடையாதுன்னு சொல்கிறது. ஏன்னா இந்த கடைசி நேரத்துக்கான ஞானம் இது. இதுக்கப்புறம் மறுஜென்மம் கிடையாது தான். இந்த கல்பத்தில் மேலே போயிடுவோம். ஸோ மேலே போயிடுவாங்கன்னு எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மேலே சொர்க்கம் கிடையாது. அது ஆத்மாவுடைய ரெஸ்டிங் பிளேஸ், வீடு. அங்கே சுயநினைவு இல்லாமல் மேலே இருக்கும். உடம்பு இல்லாமல் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்க முடியாது. அதனால தான் குரானில் மீண்டும் மீண்டும் நீ துக்கத்தை அனுபவிப்பதற்காக நான் புது புது உடலை கொடுத்து கொண்டே இருப்பேன், தோள்களை கொடுத்து கொண்டே இருப்பேன்ட்டு இருக்கும். அப்போ இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு வரவங்க தன்னை தகுதிப்படுத்திக்கிறவங்க கேட்டாலே சொர்க்கத்துக்கு வந்துடும். சொர்க்கம் 2500 வருஷம். ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகம் குறையும். ஸோ கடைசியில் வரும் சும்மா கேட்டுட்டா. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த ஞானம் கேட்டு புரிஞ்சிட்டாலே வந்துடுவீங்க.
அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் கடைசியில் வரீங்களா, வேலைக்காரனாக வரீங்களா, வெட்டியானா வரீங்களா, அல்லது ஆரம்பத்திலே வரீங்களா, ராஜாவாக வரீங்களான்றதெல்லாம் இதில் எந்த அளவுக்கு நிச்சய புத்தி வச்சு முயற்சி பண்ணுறீங்க. எந்த முயற்சியும் இல்லை, கஷ்டப்பட தேவையில்ல, பட்டினி கிடக்க தேவையில்ல, கஷ்டப்பட்டு உழுந்து பிறண்டு எதுவும் தேவையில்லை, வாயை திறக்க கூட தேவையில்லை, கை காலை அசைக்க கூட தேவையில்லை. நினைவு, அழியக்கூடிய உடம்பு இல்லைன்னா ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இறைவனை நினச்சி பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு என்ன பண்ணார் இல்லையா? நிறைய குரான் பைபிளில் இருக்கும், நினச்சி பாருங்கள், மோசஸை என்ன பண்ண, அது பண்ண. எனக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு என்ன பண்ணார் அதை தான் நான் நினச்சி பார்ப்பேன். திடீர்னு என் ஃபோட்டோ எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் வச்சேன்னா அவன் கடுப்பாயிட மாட்டான், இவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், தூக்கி வெளில போடான்னுவான். இல்லை, எனக்கு சம்மந்தம் இருக்கணும்ல. ஸோ சொர்க்கத்தின் தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்க, அதை இழந்துட்டீங்க சாத்தானின் வழிப்படி. இப்போ சாத்தானை வென்று என் வழிப்படி நடப்பதன் மூலம் மீண்டும் அதை அடையிறீங்க. ஸோ எனக்கு அதை கொடுத்தார், மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நினைத்து நினைத்து நாம் உருகுவோம், அதற்காக சாத்தானின் வழியிலிருந்து விடுபடுவோம், ஆத்மான்ற உணர்வில் நம்முடைய புத்தி நிலை பெறும். ஸோ இப்படிப்பட்ட செய்தியை சொல்லி நரகத்தை சொர்க்கமாக மாற்றுறீங்க பாருங்கள், கடவுளோடு சேர்ந்து கடவுளுக்கு உதவியாக கருவியாக இருக்கிறீங்க பாருங்கள். அதனால் சமுதாயத்தாரில் மேன்மையானவர்கள் நீங்கள், தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் நீங்கன்றார். பிராமணர்கள் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்களே, அது ஜாதியை வச்சு கிடையாது, வர்ணத்தை வைத்து கடவுள் தனக்கு சமமாக ஆக்குறார் இல்லையா? என் சாயலில் குமாரனை படைத்தேன்னு இருக்குது இல்லையா? ஸோ தனக்கு சமமாக ஆக்குறது தான் யாரை? பிரம்மா குமாரிகளை. அவங்க யார்? பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டு பிறந்தவர்கள். அப்போ பிரம்மாவுக்கும் பிறந்தவர்கள், வாய் வழியாக தத்தெடுக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்களைத்தான் பிராமணர்கள் சாஸ்திரத்தில் போட்டிருக்கும். ஸோ அப்போ அந்த பிராமணர்கள் வர்ணம், இறைவனுடைய கலர் நம்முடைய கலர் ஆகுது. இங்கே கலருன்றது குணம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணம் குறையுது. அடுத்தது தேவதை. பிராமணன்றது ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபேஸ் தான். கலியுகத்தின் சூத்திரர்கள் இருக்கிறதுலே கீழானவர்கள், கலியுகத்தில் உள்ள எல்லாரும், குறிப்பிட்ட ஜாதி கிடையாது. அது தவறுதலாக மனிதனை பிரிவினைப்படுத்துறதுக்காக சாத்தானுடைய இன்னொரு சாமர்த்தியம் அது. சரி, இப்போ பிராமணனாக இருக்கிறவங்க மாறுறோம். அந்த இறைவனை நினச்சி எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ உடலை விட்டு பிரியும் போது அதை வைத்து உங்களுக்கு பதவி. ஆனால் இந்த பிராமணனுடைய அந்த உச்சக்கட்ட ஸ்டேஜோடு ஒப்பிடும்போது தேவதை பதவி, அப்போ கொஞ்சம் ஆத்மாவுடைய சக்தி குறைய ஆரம்பிக்கும். இது எப்படின்னா ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி, சார்ஜ் எடுத்துகிட்டா என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லையா? அது மாதிரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்போது தேவதை. அடுத்தது சத்திரியர் அடுத்த யுகத்தில், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அடுத்தது வைஷ்யர், அடுத்தது சூத்திரர், கீழான யுகம். இப்போ மீண்டும் பிராமணர் ஆகிறோம். ஸோ இந்த விஷயந்தான் கீதையில் போட்டிருக்கும். இது புரியாமல் 5 வர்ணத்தை 4 வர்ணம்னு இருக்கும். ஏன்னா இந்த பிராமணரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து தேவதைகளுக்கு பதில் பிராமணர்களை போட்டாங்க. உண்மையில் பிராமணன் தான் தேவதை அதில் இருக்காது. சரி, 4 வர்ணத்தை போட்டுட்டாங்க, நானே படைத்தேன்னு சொல்லிட்டாரு, இது வந்து மனித இனத்துக்கு அவமானம், அப்படி இப்படின்றாங்க. புரியாத காரணத்தினால, அறியாமையினால். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் சிவபெருமான் சொல்கிறது, அங்கே என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஸோ இப்போ நம்ம கடவுளை தவிர யாரையும் எந்த மனித வழியையும் தொடரதே கிடையாது. எல்லாமே மனித வழி தான். மனித வழி மாறி மாறி இருக்கும். இது மாதிரி அது இருக்காது, அது மாதிரி இது இருக்காது, இது மாதிரி அது இருக்காது. அதுதான் சாத்தானுடைய வழி. மனித வழினா சாத்தானுடைய வழி. ஸோ அல்லாவை மட்டுமே விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி வேதத்தை உடையவர்கள், மதத்தை சார்ந்தவர்களிலும் சிலர் இதை விசுவாசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களே நன்மையை தேடிக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அவங்கள பாவிகளாக, நிராகரிப்பவர்களாகவே இருப்பார்கள். ஸோ நீங்கள் விசுவாசிப்பவர்களாக இருக்க போகிறீங்களா, பாவிகளாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுள் கொடுத்த அந்த போஸ்ட்டை உங்கள் கையில் கொடுக்குற ஒரு போஸ்ட்மேன் நாங்கள், தூதர்கள், இறை தூதர்கள், அவ்வளோதான். சரி, 111. இத்தகையோர் விசுவாசிகளே, இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லை இழைப்பதை தவிர
அதிகமாக உங்களுக்கு ஏதும் தீங்கு செய்து விடவே முடியாது. மேலும் உங்களுடன் அவர்கள் யுத்தம் புரிய முற்பட்டாலோ அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டியே ஓடுவார்கள். பின்னர் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். ஸோ இங்கே யுத்தம்ன்றது கத்தி எடுத்துகிட்டு வர அந்த யுத்தம் கிடையாது. இப்போ தூய்மையை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு பெண் இதை ஏற்றுக்கிட்டாங்க, கணவன் ஏற்றுக்கலை அப்படின்னா காமத்துக்காக பெரிய பிரச்சனையே நடக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க கொஞ்சம். அதை தவிர உங்களுக்கு பெருசாக அவங்களால தீங்கு செஞ்சிட முடியாது. தைரியமாக இருங்க, ஏன்னா இங்கே கடவுள் இருக்கிறார். கடவுளின் வழியை பிடிக்கிறோம், மனித வழியை தூக்கி எறிகிறோம். ஸோ இந்து தெய்வங்கள்லாம் அப்படியே கத்தி அருவாள்லாம் வச்சுட்டு இருக்குது. என்ன ஆயுதம்னு நினைக்கிறீங்க? இறைவனுடைய ஞானம்ன்ற ஆயுதம். கொலை பண்ணுறது கிடையாது. இதுதான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. ஸோ அவங்க கூட சண்டை போட்டால் கூட கடைசியில் அவங்க தோல்வியே தழுவார்கள். அதுதான் புறம் முதுகிட்டு ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. பின்னர் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள், கடைசியில் மாட்டிக்குவாங்க. ஏன் உதவி செய்யப்பட மாட்டார்கள்? எல்லாருமே பாவிகள் தான். உங்களை மீட்கிறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். மீட்க வந்தவங்களுக்கே நீ தொல்லை கொடுத்துட்டு இருந்தன்னா அது இன்னும் வேற உன்னுடைய பாவத்தை அதிகமாக்கிடுது. அப்புறம் கடைசியில் உதவியற்ற நிலையில், நாதியற்ற நிலைன்னு அந்த மாதிரி கொடூரமாக இருக்கும் இறுதி காலம். ஆனால் இறைவன் நினைவிலே இருக்கும்போது அந்த சுனாமி கினாமி எது வந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ணாது. பஞ்ச தத்துவமும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதோடைய நினைவாகத்தான் கிருஷ்ணரை தூக்கிட்டு போகும்போது அப்படியே யமுனை நதி பிரிஞ்சதுன்னு காட்டுறது, மோசஸ் வரும்போது அப்படியே கடலை பிரிஞ்சு இடம் கொடுத்ததுன்னு சொல்கிறது. அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாதது, நடக்க முடியாதது. இதுவும் நடக்கும். நடக்க முடியாததையும் நடத்தி வைப்பவர் தான் இறைவன். ஆனால் அவருடைய வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன வழி? அவரை தவிர வேறு எந்த நினைவும், கலியுகத்தை சார்ந்த எந்த நினைவும் வரக்கூடாது. இங்கே இருக்கிற மதம், விஷயம், அரசியல் எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தி விலகி இருந்தால், இறைவனுடைய நினைவு மட்டுமே உயிர் பிரியும் பொழுது இருந்தால், அல்லது கடைசி நேரம் இருக்கும்பொழுது, உங்களுக்கு பஞ்ச தத்துவத்தினால் எதுவுமே நடக்காது. யாராலையுமே எதுவுமே நடக்காது. முழுக்க முழுக்க இறைவன் நினைவில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு காட்சி கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்கவுங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த காட்சி. கிறிஸ்தவர்கள்னால் நீங்கள் இயேசுவாக தெரிவிங்க. இப்போ முஸ்லீம், வள்ளலார் இவங்களாம் பார்த்திங்கன்னா ஜோதியாக தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு கடவுளை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு போது நம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். ஆனாலும் அவங்க செய்த பாவத்துக்கான தண்டனையெல்லாம் அனுபவித்த பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போவே கேட்டுட்டா எவ்வளோ பெரிய நன்மை. சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு முஸ்லீம் சகோதரி கிட்ட நான் நாஸ்திகனாக இருந்த காலத்தில் அப்போ நான் சொல்லுவேன், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பொய்யா இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா. அதுக்கு அந்த சகோதரி கேட்டாங்க, சரி பொய்யா கூட இருக்கட்டும், எங்களுக்கு என்ன நஷ்டம், நாங்கள் நல்ல விஷயம் தானே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். ஒரு வேளை இதை பொய்ன்னு நீங்கள் நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நல்ல விஷயம் தானே சொல்கிறோம். காமத்தை விட்டால் நல்லது தானே, கோபத்தை விட்டால் நல்லது தானே, பற்று பேராசை அகங்காரத்தை விட்டால் நல்லது தானே. இல்லாட்டினா அந்த டாக்டர் கத்தியால் குத்தின சகோதரர் நிலைமை வரும். அதுதான் உங்களுக்கு வேணுமா? யோசிச்சு பாருங்கள். சரி, ஆனால் இங்கே கடவுள் தான் பேசுகிறாரு. பட் குறைஞ்சபட்சம் அப்படியாவது உங்களுடைய புத்தி, ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருந்தது அந்த சகோதரி பேசுனது, அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சரி, அவர்கள் எங்கு காணப்பட்ட போதிலும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டு விட்டது. இறைவனை நிராகரிக்கிறவங்களுக்கு இழிவு விதிக்கப்பட்டது. இதில் இன்னொன்று என்னென்னா பின்னாடி வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவிலே முடிக்க முடியுமான்னு தெரியல. அதில் என்ன வரும்னா, கடவுள் துக்கம் கொடுக்கல, அவங்களே அவங்களுக்கு துக்கத்தை இழைத்து கொண்டார்கள். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டார், இல்லை கொடுக்குறான்னு 1008 வசனத்தை வேறு எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. அதில் இருக்குது தான், அது கடவுளுடைய வார்த்தை கிடையாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதிலும் கடவுள் வார்த்தை இருக்கும், அதை எடுத்தாந்து சொல்கிறோம். இப்போ பைபிளில் இறுதி நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனுக்கே சொர்க்கத்தில் இடம்னு இருக்குது. பாருங்கள், இயேசு நபி இவங்கெல்லாம் உங்களை கைவிட்டுருவாங்க, உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. குரான்லேயுமே இருக்குது. ஸோ இது அந்த பைபிள் வீடியோவில் நான் அதை போட்டிருந்தேன். உடனே ஒரு கிறிஸ்டின் பிரதர் வீடியோ கமெண்ட் போடுறார், நிறைய பைபிள்லேருந்து நிறைய வசனங்கள். அதில் என்ன இருக்குது, நானே உனக்கு வழியுமாக இருக்கிறேன், என்னை விட்டால் உனக்கு வழியே இல்லை. இதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம்.
10 இடத்துல அவனுடைய வழியை சொல்லிட்டு கடவுளுடைய வார்த்தை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதை தேடி நாம் சொன்னாலும் அவங்களுடைய புத்தி எங்கே போகும்? தவறான விஷயத்தை எடுத்தாந்து காட்டும். ஸோ புத்தி உள்ளவன் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்குவான். புத்தியற்றவனுக்கு மற்றது தான் பிடிக்கும். சரி, ஸோ இங்கே இறைவனுடைய வழியை நிராகரிக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. உங்களுக்கு நீங்களே இழிவை தேடிக்கிறீங்க. அல்லாவின் உடன்படிக்கையை கொண்டும் மனிதர்கள் உடன்படிக்கையை கொண்டுமே அன்றி, ஸோ இதில் கொஞ்சம் தப்பாக இருக்குது, அதனால் அவங்களே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. மனிதர்கள் அளிக்கும் அதாவது விசுவாசம் கொண்ட மனிதர்கள் அளிக்கும் அபயம் என்னும் உடன்படிக்கையை கொண்டுமே அன்றி அப்படின்ட்டு, இல்லாட்டினா அர்த்தமே வேறு மாதிரி ஆயிடுது. அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது. மேலும் அல்லாவிடமிருந்துள்ள கோபத்தை கொண்டு அவர்கள் திரும்பிவிட்டார்கள். ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாவின் வசனங்களை எப்பொழுதுமே நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததின் காரணத்தினாலாகும். மேலும் அது அவர்கள் மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி கொண்டும் இருந்த காரணத்தினாலாகும். ஸோ இதுக்கு பேர் தான் கர்மத்தின் விதின்றது. கடவுளை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது கடவுள் தான் இங்கே சொல்கிறார், இது சரி இது தப்பு. உடல்னு நினச்சி நீ எது பண்ணாலும் தப்பு தான். நீ கண்ணு திறந்து பார்த்தாலே பாவம் தான் பண்ண போகிற. ஏன்னா உடல் தெரிய போகுது, உடல் சார்ந்த எண்ணங்கள் வரப்போகுது. ஸோ அப்போ இது மாதிரி நிறைய தப்பு நம்ம கடந்த 2500 வருடம் நரகத்தில் பண்ணதுனால தான் அனைத்தையும் இழந்திருக்கிறோம். விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம், குடும்பத்துக்குள்ளேயே கள்ளத்தொடர்பு, சொத்து பிரச்சனை, வெட்டு குத்து எல்லாம் குடும்பத்திலே நடக்குது. உலக அளவுக்கே போகவே தேவையில்லை. இது இல்லாமல் உலக அளவில் யுத்தங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாமே நீங்கள் செய்த பாவத்தினால்தான் தான் நடக்குது. அதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறேன். என் நினைவிலிருந்து உன் குணத்தை மாற்றிக்கோ, எதுவுமே ஒன்றுமே பண்ணாதுன்றார். அப்போ இறைவனுடைய வார்த்தை நிராகரிக்கிறதுனால நம்ம செய்த பாவத்துக்கான தண்டனை வருது. அதை தடுப்பதற்கான வழி, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இறைவன் சொல்கிறார். நீங்கள் தப்பிக்கலைன்னும் போது மாட்டிக்கிறீங்க. ஸோ கடவுள் கொடுக்கல, அது தானாக வருது நீங்கள் செய்த பாவத்துக்கு. அதை தான் சொல்கிறார். இது எதனால் வருது, ஏன் ஏழ்மை விதிக்கப்படுது? ஏழ்மைன்றது அனைத்தும் உங்ககிட்ட இருந்து அபகரிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அல்லாவின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததின் காரணத்தினால் ஆகும். ஸோ இங்கே கடவுள் கொடுக்குற செய்தி நம்ம இப்போ சொல்கிறோம், அதை நிராகரிக்கிறது. நபிமார்களை கொலை செய்கிறாங்க அப்படின்னா இறை தூதர்கள் அவங்கள கொலை செய்வாங்களா, கொலை செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ அப்போ அங்கேயே முரண்படுது, தெரியுது அவங்களுக்கு. இறைவனுடைய வழி 111 உங்களுக்கு அவங்க கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்களே தவிர பெருசாக தீங்கு செஞ்சிட முடியாது. உங்களுடன் அவர்கள் யுத்தம் புரிய முற்பட்டால் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிடுவார்கள். அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அப்போ எப்படி அவங்க நபிமார்களை கொலை பண்ணுவாங்க? யோசிக்கணும் நம்ம, இல்லையா? நம்ம சொல்கிறோம் கடவுளுடைய ஞானத்தை மட்டும் அழகாக ரத்தினம் மாதிரி தட்டில் வச்சு கொடுக்குறோம். இல்லை வேண்டான்னு நீங்கள் தட்டி விடுறீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால தான் இதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம். பாருங்கள், இதில் முரண்பட்டிருக்கு. ஜஸ்ட் முன்னாடி வசனமே வேறையாக இருக்குது, இங்கே வேறையாக இருக்குது. மற்றபடி இது கொலை செய்கிறது கிடையாது, அவர்களை நிராகரிக்கிறது, அவ்வளோதான். அவர்கள் மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி கொண்டும் இருந்த காரணத்தினாலாகும். சொல்கிறோம் காமம் தப்பு, அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கறது இல்லை, உன் பொண்டாட்டியே நீ இச்சையாக பார்க்குறது தப்புன்றோம். ஏன்னா இங்கே இச்சையாக பார்க்குற பழக்கம்தான் அடுத்தது அங்கே போகுது. ஸோ மாமிச உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் பிரம்மகுமாரி நம்பிக்கை வந்த பிறகு அதை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்பட்டுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இறைவனை நினைக்கணும். இந்த ஞானம் எதுவுமே இல்லாட்டினா கூட இறைவன் எப்படி இருப்பார்னு தெரியாதுல்ல எந்த மதத்துலேயும். ஸோ அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு நினச்சிட்டு நினைவு பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் ஆத்மா, உடம்பு கிடையாதுன்னு நினைவு பண்ணுங்கள். இறந்த பிறகு ஆத்மா இன்னொரு உடலை எடுக்கும்ன்றது உண்மைன்னு எல்லா மதமும் ஏற்றுக்குது இல்லை? சரி, உடம்பு எடுக்காட்டினாலும் சொர்க்கத்துக்கு போகுது, நரகத்துக்கு போகுது, அப்போ ஆத்மா அழியலன்னு தெரியுது. அப்போ இந்த உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி அது எங்கேயோ இருந்திருக்கும்ல, திடீர்னு வந்திருக்குமா? அப்போ திடீர்னு வந்திருந்தால் திடீர்னு காணாமல் தானே போகும். ஸோ இதையும் யோசிக்க மாட்டுறாங்க.
113 அவர்கள் அனைவரும் சமமானவர்கள் அல்ல. வேதத்தை உடையவர்களில் நேர்வழியில் நிற்கும் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறாங்க. அவங்க இரவு காலங்களில் சிரம் பணிந்தவர்களாக பிராக்கெட்டில் தொழுபவர்களாக அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுகின்றனர். ஸோ காமம் ரைட்டு. எப்போ காமம் வைப்பாங்க? இரவில் தான் வைப்பாங்க. ஸோ இங்கே அவங்க இரவில் இறைவனுடைய வசனத்தை கேட்டுட்டு இருப்பாங்க அல்லது நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க, இறைவனுடைய வழிபடி நடப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? காமம் இல்லாமல் இருப்பாங்க. யார்? ஒரு சிறு கூட்டம். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எந்த மதமும் காமத்தை தப்புன்னே சொல்லலை. அதனால் அவங்க காமம் இதில் தான் மூழ்கி கிடப்பாங்க. ஸோ இது குறிப்பாக நோன்பு காலங்களில், ரமலான் நோன்பு காலத்தில் பார்த்திங்கன்னா பகலில் மட்டும்தான் இறைவனுடைய வழியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கடவுள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. மாமிசம் சாப்பிடக்கூடாது, சுத்தமான உணவு சாப்பிட்ணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதை புத்தினால் கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த விரதம் இருக்கணும். அதை நினைவாக அவங்க சாப்பிடாம உணவு விரதம் இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எச்சி கூட முழுங்காமல் இருப்போம், காமத்தையெல்லாம் விட முடியாதுன்ட்டு அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி இந்துக்கள் பார்த்திங்கன்னா, நான் நெருப்பில் கூட நடக்கிறேன் ஆனால் காமத்தை விட முடியாது. காவடி கூட தூக்குறேன், முள்ளு மேலே கூட நடக்கிறேன். ஒவ்வொருத்தரும் முஸ்லீம்கள் முட்டி போட்டுகிட்டே மணிக்கணக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, பாவம். ஸோ இப்படியெல்லாம் தனக்குத்தானே தண்டனை பண்ணிக்கிறாங்களே தவிர காமத்தை விட மாட்டுறாங்க. ஆனால் அதுதான் சொல்கிறார், இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்களில் சிலர் இரவு நேரத்தில் இறைவனின் நினைவில் மூழ்கியவர்களாக இருக்கிறாங்க. இறைவனுடைய ஞானத்தை நினைத்து, ஏன்னா அந்த நேரம் காமத்தில் மூழ்கினா எல்லாமே புத்தி மயங்கி போயிடுது. இதில் வேற ஒரு வீடியோவில் பார்த்தேன், நிறைய பேர் காமத்துக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய துவா ஏண்டா, இறைவன் நினைவில் இருந்தால் உனக்கு எப்படி காமம் வரும்? முதல்ல காமம் வரும்போது உனக்கு எப்படி இறைவனுடைய நினைவு வரும்? ஸோ அப்போ அந்த இறைவனை நினைத்தால் புத்தி எப்படி இருக்கோன்றதே நீங்கள் காமத்தை விட்டால் தான் உங்களுக்கு தெரியுமே. அப்படி நீங்கள் ஒரு 2-3 மாதம் முழுக்க முழுக்க இறைவன் நினைவில் காமம் சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லாமல் இருந்து பாருங்கள். காமம் சம்மந்தப்பட்ட பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும், இருந்து பாட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காமத்தில் விழுந்த உடனே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. அந்த தூய்மை இழக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஆனந்தம் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் 2 மாதத்துலலாம் சீக்கிரமாக தூய்மை ஆகிட முடியாது, அது ஒன்று இருக்குது. சரி, அல்லாவின் 114 அல்லாவின் இறுதி நாளையும் அவர்கள் விசுவாசிக்கின்றனர். இன்னும் நன்மையை கொண்டும் மனிதர்களை ஏவுகின்றனர், தீமையை விட்டும் தடுக்கின்றனர், இன்னும் நன்மையானவற்றில் விரைந்தும் செல்கின்றனர். மேலும் இவர்கள் நல்லோர்களில் உள்ளவர் ஆவர். இல்லை, இறுதி நாள் எதுக்கு? இறுதி நாள் யாருக்கு? முதல்ல முஸ்லீம்களுக்கா, கிறிஸ்தவர்களுக்கா, இந்துக்களுக்கா? எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடையாது. ஏன்னா அது மனித வழி. மனித வழி எதுவுமே சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகாது. கீதையில் இருக்கும், எந்த வேதத்தை படிக்கிறதுனாலையும் என்னை அடைய முடியாது, என்னை கோடியில் ஒருத்தர் தான் அடையாளம் கண்டுக்கிறாங்கன்னு இருக்கும். ஏன்னா சாதாரண உடலில் வந்து இறைவன் பேசுகிறார். எந்த மேஜிக்கு கீஜிக்கு எதுவும் கிடையாது. ஓகே, சில காட்சிகள் அற்புதங்கள்லாம் நடக்குது, பட் அது வந்து பைபிள் குரானில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மேஜிக் கிடையாது. காட்சிகள் கிடைக்கும். ஸோ கடைசியில் எல்லாருக்குமே அந்த காட்சி கிடைக்கும். அப்போ தான் கடவுள் வந்திருக்கிறாருன்றதை எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அது கடைசி நேரம், டூ லேட் ஆகிடும். அப்போ துடிப்பாங்க, ஐயோ இந்த ஞானம் கிடச்சி நம்ம வீணாக்கணுமே, நம்ம ஏதோ புத்திசாலி மாதிரி வாதம் பண்ணிட்டு இருந்தோமேனு கடைசியில் துடிப்பாங்க. சரி, இது ஏற்கனவே சொன்னது இல்லையா? இறுதி நாளுன்றது கடைசியில் காட்சி கிடைக்கும். இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கும் கிடைக்கும். என்ன காட்சினா, அந்த சொர்க்கத்தில் இவங்க என்ன பதவியை அடைய போகிறாங்க. கண்ணு முன்னாடி நாராயணனாக நான் தெரிந்தால் எந்த முஸ்லீமாவது கிறிஸ்டினாவது ஏற்றுக்காமல் இருப்பாங்களா? ஏன்னா கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க இல்லையா? உனக்கும் தெரியுதாப்பா, உனக்கும் தெரியுதாப்பான்னு வேறு கேட்பாங்க. நமக்கு மட்டும்தான் ஏதோ மனநோயான்ட்டு, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த நாள், அந்த நேரம் என்னென்னா, யார் யார் என்னென்ன பதவின்றது தெரியும். ஸோ அந்த நேரத்தில் இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு சரியாக ஃபாலோ பண்ணலை, காமத்தையெல்லாம் விடலை அப்படின்னா வெட்டியான் பதவி, வேலைக்காரன் பதவி இதெல்லாம் நடக்கும். ஒரு இந்து கோயிலும் சொர்க்கத்தின் மாதிரி தான். உள்ள மூலஸ்தானத்தில் இருக்கிறவங்க ராஜா ராணி, வெளியில் வேலைக்காரன் இருப்பான் பாருங்கள், அவங்களும் இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் தான், அறகுறையாக எடுத்தவர்கள், எடுத்துகிட்டு விட்டுட்டு போனவங்க. இதெல்லாம் குரான்லேயே இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துச்சு இல்லையா? சரி,
ஸோ மனிதர்களை நன்மையின் பக்கம் திருப்புறாங்க, தீமையை விட்டு விலக்குறாங்க, இன்னும் நன்மையானவற்றில் விரைந்தும் செல்கின்றனர். இல்லை, சீக்கிரமாக போகணும், ஏன்னா டைம் ஆகுது, சொர்க்கம் வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடும், அதுக்குள்ளே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். இவர்கள்தான் நல்லவர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இவர்கள் எந்த நன்மையை செய்த போதிலும் அதற்கான நற்கூலி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது, இல்லையா? கடவுள்கிட்ட இருந்து அது கிடச்சிடும். இத்தகைய பயபக்தியுடையோரை அல்லாஹ் நன்கறிகிறவன், நேசிக்கிறவன். இவர்களைத்தான் கடவுள் நேசிக்கிறார், இல்லையா? கடவுளுக்கு எல்லாம் குழந்தை தான். இன்றைக்கி குழந்தைன்னு நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினாலும் குழந்தை தான். நீ கடவுளை அப்பானே நான் ஏற்றுக்க முடியாதுன்னா அப்புறம் எப்படி உனக்கு சொத்து கொடுப்பார்? எப்படி எதிர்பார்க்க முடியும்? முதல்ல கடவுளை அவன் இவன் வேற சொல்லிக்கிட்டு கொஞ்சம் யோசிக்கணும்ல. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர். அவன்னு சொல்கிறேன்னா எவனோ ஒருத்தன் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான்ட்டு அதையே நாமளும் சொல்கிறோமே, கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கவே மாட்டோமா, இல்லையா? ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னால் எவ்வளோ மரியாதை இருக்கணும். ஒரு சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ நம்ம அவன் இவன் சொல்லுவோமா? ஆமாம், பிரதமர் ஒருத்தர் தானே, அப்போ நீங்கள் அவன் இவன் சொல்லிடுவீங்களா? சிஎம் ஒருத்தர் தானே, அவன் இவன் சொல்லிடுவீங்களா? இப்போ மனிதனுக்கே இவ்வளோ மரியாதைனா கடவுளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்? ஸோ ஆனால் அது தப்பு கிடையாது, ஏன்னா கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. மனித வழியை ஃபாலோ பண்ணிட்டு போய் கடவுளை அடைய முடியும்னு நினச்சி ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ கடவுளே வரும்போது அவர் அடையாளம் கண்டுக்கிற அதிர்ஷ்டசாலிகளில் நீங்களும் கண்டிப்பாக ஒருவராக இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்க்க முடியும். அதனால் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இப்போ என்ன தான் சந்தேகம் வந்தாலும் மற்ற மதங்களுக்கு ஒரு 2-3 ஜென்மம் முன்னாடி போயிருந்தீங்கன்னா இது 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 புரியுறதுக்கு, இதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு நாள் எடுக்கும். இப்போ தான் நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துடுவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சொர்க்கத்தின் தேவதைகளாக இல்லாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேவதைகளாக இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சகோதரி இப்போ நம்ம கூட ஒரு வீடியோ கூட பண்ணாங்களே, அவங்க சொன்னாங்க இஸ்லாம் மதத்தை பற்றி எவ்வளோ உயர்ந்ததாக பேசினாலும் என்னன்னு தெரியல, எனக்கு சிவன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும், சிவன் பாட்டை கேட்டால் அது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அதுதான் ஒரு 2-3 ஜென்மம் அவங்க முஸ்லீம் மதத்துக்கு போயிருப்பாங்க. பெரும்பாலும் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள்லாம் தேவதை தர்மத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க ஒரு சில காரணங்களால். ஆனால் ஒரிஜினல் கிறிஸ்டின் முஸ்லீம் ஆத்மாவும் அங்கேருந்து வந்திருக்கும், அரபு நாட்டிலேருந்து அங்கே பாவம் செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கும். ஸோ அது கேட்காது, அதுக்கு ஒன்றுமே புரியாது, கொஞ்சம் கூட புரியாது. இங்கே பாருங்கள், என்னடா அட்டையை காட்டுறா, எந்த நாள் சொர்க்கன்ற நரகன்ற கடவுள் ஒளிப்புலியாக இருக்க, இந்த அளவுக்கு புரியுதுல்ல. கண்டிப்பாக நீங்கள் தேவதையாக இருந்தால் தான் அது புரியும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அதுவுமே புரியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.